தாம்பத்திய உடலுறவில் ஏற்படுகின்ற திருப்தியானது இரு மனங்கள் சம்பந்தப்பட்டது. உறவில் ஈடுபடுகின்ற இருவருமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டதாக, மற்றவரை திருப்திப்படுத்துபவராக இல்லாமல் இருப்பதே நிறைய இல்லற வாழ்வின் முறிவுகளுக்கு காரணம் ஆகிவிடுகின்றது. தன் துணையை திருப்திப்படுத்த முடியாமல் ஆண்களை மனசங்கடத்திற்கு உள்ளாக்கும் ஒரு பிரச்சினையே ப்ரீமெச்சுர் எஜாக்குலேஷன் எனப்படுகிறது. தமிழிலே சொல்வதானால் தம்பதிகள் உண்மையான திருப்தி நிலையை அடைய முன்பே ஆண் உச்ச நிலையை அடைந்து சுக்கிலப்பாயத்தை வெளியேற்றி விடுதல். இவ்வாறு பெண் உச்ச நிலை அடைய முன்பே ஆண் உச்சநிலை அடைவது பெண்ணுக்கு போதிய திருப்தியை அளிக்காமல் சங்கடப்படுத்துவதுடன் ஆணின் மனதிலும் தன்னால் துணையை சந்தோஷப்படுத்த முடியவில்லையே என்ற தாழ்வு மனநிலையை உருவாக்கி விடுகிறது. இதுவே அவர்களின் இல்லறத்தின் முறிவுக்கு முதல் படிநிலையாக அமைந்து விடலாம். உண்மையில் இது ஒரு பெரிய பிரச்சினையா? இல்லை. இந்த முந்திவிந்து வெளிப்படும் நிகழ்வானது ஆண்களினிடையே மிகவும் பொதுவாக காணப்படும் பிரச்சினையாகும். 100 ஆண்களை எடுத்துக்கொண்டால் 30 பேர் இந்த பிரச்சினையை கொண்டவர்களாகவே இருப்பார்கள். என்ன காரணத்தால் இது ஏற்படுகிறது? இது உடல் ரீதியாக உள்ள எந்த பிரச்சினையாலும் ஏற்படுவதில்லை. முற்றுமுழுதாக மனம் சம்பந்தப்பட்டதாகும். ஆணிலே ஏற்படுகின்ற அச்சநிலை, ஆரம்ப காலத்தில் ஏற்படும் பதட்டம், தன்னால் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியுமா என்ற சந்தேகங்களே இந்த நிலையை தோற்றுவிக்கிறது. இதனாலேயே உறவில் ஈடுபடத் தொடங்கிய காலத்தில் அநேகமான ஆண்கள் இதனால் பாதிக்கப்படுகின்றார்கள். இருந்தாலும் சற்று நாள் செல்ல அநேகமான ஆண்கள் இந்த பிரச்சினையில் இருந்து விடுபட சற்று தாழ்வு மனநிலை கொண்டவர்கள் தொடர்ந்தும் இதனால் பாதிக்கப்பட்டவர்களாகவே இருந்து விடுகிறார்கள். சுய இன்பத்தில் மாஸ்டியூபேஷன் ஈடுபடுவதால் இந்த நிலை ஏற்படுமா? இல்லை. சுய இன்பத்தில் இந்த நிலை உருவாகலாம் என்று ஒரு பிழையான கருத்தை நம்பும் ஆண்கள் தாங்கள் சிறுவயதில சுய இன்பத்தில் ஈடுபட்டதை எண்ணி அதனால் தங்களால் தன் துணையை திருப்திப்படுத்த முடியாமல் போய்விடும் என்ற அச்சத்தினாலேயே இந்த பிரச்சினைக்கு உள்ளாகி விடுகிறார்கள். இதற்கு என்ன தீர்வு? இந்த பிரச்சினையில் இருந்து வெளிவருவதற்கு பெண்ணின் துணையும் நிச்சயமாக தேவை. முதலில் ஆண் மனதளவில் தன்னை திடப்படுத்திக் கொள்வதோடு மனதை இலகுவாக்கிக் கொள்ள வேண்டும். எடுத்த எடுப்பிலேயே புணர்ச்சியை நோக்கி செல்லாமல் அதற்கு முந்திய ஃபோப்ளே எனப்படும் தொடுகை செய்கைகள் மூலம் உணர்வுகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும். இதன்போது ஆணுறுப்பிலே தொடுகை ஏற்படுவதை இறுதிவரை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக ஆண் உறவில் ஈடுபடும் போது உச்சநிலை நெருங்கி வரும்போது புணர்ச்சியை நிறுத்தி சற்று மனதை இலகுவாக்கி ரிலாக்ஸ் மீண்டும் புணர்ச்சியை ஆரம்பித்து மீண்டும் உச்சநிலை அடையும் நிலை வரும் போது புணர்ச்சியை தவிர்த்து சற்று ஓய்வெடுத்து மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் நாளடைவில் இந்த பிரச்சினையில் இருந்து விடுபடலாம். அடுத்ததாக புணர்ச்சியில் ஈடுபடும் போது உச்சநிலை நெருங்கி வரும்போது அந்த ஆணோ அல்லது அவனது துணையோ ஆண்குறியின் முனைப்பகுதியை சிறிது நேரம் அழுத்தி பிடிக்க வேண்டும். மீண்டும் புணர்ச்சியில் ஈடுபட்டு உச்சநிலை நெருங்கி வரும்போது மீண்டும் முனைப்பகுதியை அழுத்தி பிடிக்க வேண்டும். இதற்கு பெண்ணின் ஒத்துழைப்பும் நிச்சயம் தேவை. இவ்வாறான செயல்கள் மூலமும் தீர்வு கிடைக்காவிட்டால் தம்பதிகள் இருவரும் பாலியல் மனநல வைத்தியர் ஒருவரை நாடி செக்ஸ் தெரபி ஆலோசனையை பெறுவது உதவியாக இருக்கும். இது தொடர்ந்தும் பாரிய பிரச்சினையாக இருக்குமானால் தகுந்த வைத்தியரினால் பரிந்துரைக்கப்பட்ட சில மருந்துகள் பாவிக்கப்படலாம்.